फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல ஃபில்டர் காஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற காஃபி மேக்கர்ல பண்ணாம நான் இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் பிரஸ் காஃபி மேக்கர்ல ஃபில்டர் காஃபி எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேன். ஃப்ரெஞ்ச் பிரஸ் காஃபி மேக்கர்னா இது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதுதான். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இப்போ நார்மலா நம்ம ஒரு காஃபி மேக்கர்ல ஃபில்டர் காஃபி பண்ணோம்னா அது கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபில்டர் எல்லாம் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து காஃபி ரெடி பண்ண முடியும், கரெக்ட்டுங்களா? பட் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலயே நம்ம காஃபி வந்து ஈஸியா ரெடி பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, ஒரே நேரத்துல நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு அளவுக்கு நம்ம காஃபி ரெடி பண்ணிக்கலாம். 10 பேர் மட்டும் இல்ல, அதுக்கு மேல கூட நம்ம தேவைப்பட்டா ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சரி வாங்க இந்த டேஸ்டான ஃபில்டர் காஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பமே ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா கிடைக்கும். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் பிரஸ் காஃபி மேக்கர் பாத்தீங்கன்னா இது இன்ட்ரோடியூஸ் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு. பட் இன்னும் நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாம கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை பத்தி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இதுல எப்படி காஃபி போடுறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்கும்போது ஒரு ஜக் மாதிரி தான் இருக்கும். தண்ணிலாம் ஊற்றி யூஸ் பண்ணுறது ஜக் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நிறைய மாடல் இருக்குது. என்னோட மாடல் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தனித்தனியாக கழட்டிடலாம். அந்த ஹேண்டில் அந்த பாட்டில் எல்லாமே தனியாக கழட்டிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது உள்ளதான் நம்ம காஃபி தூள் போட்டு தண்ணிலாம் ஊற்றி இதை ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி வரும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டரும் ஒரு மூடியும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக தான் இருக்கும், ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. இதை வந்து நம்ம இந்த காஃபி போட்டு அது மூடி வைக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபில்டர் கீழே இருக்கிறது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து டிகாஷன் போட்டு தண்ணி ஊற்றிடுவோம். அண்ட் இந்த ஃபில்டர் வழியாக தான் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி வரும். ஸோ அதுக்காக தான் கீழே வந்து ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் காஃபி ஃபில்டரில் மேலே வந்து நம்ம காஃபி தூள் போட்டு தண்ணி ஊற்றுவோம். கீழே ஒரு சின்ன கப் மாதிரி இருக்கும். அது வழியாக அந்த டிகாஷன் கலெக்ட் ஆகி நம்ம காஃபி போடுவோம், கரெக்டுங்களா? பட் இதில் எப்படின்னா உள்ள வந்து நம்ம காஃபி தூள் போடுவோம். இந்த பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து காஃபி தூள் போட்டு தண்ணி ஊற்றி வைப்போம். அண்ட் அதுக்கு மேலே வந்து அந்த ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பொறுமையாக ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த காஃபி டிகாஷன் எல்லாமே இது வழியாக ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு வரும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் முக்கியமாக எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த காஃபி வந்து அரைச்சி எடுத்துட்டு தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காஃபி தூள் வந்து அரைச்சி எடுத்துட்டு தான் இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஃபில்டர் காஃபியோ அப்படின்னா ஒரு நல்ல காஃபியோ நீங்கள் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காஃபி பீன்ஸ் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்து அதில் நீங்கள் காஃபி போட்டு குடிச்சு பாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், நீங்களும் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. நம்ம ரெகுலராக பேக்கெட்டில் வச்சிருக்க காஃபி தூள் வாங்கிட்டு வந்து நம்ம செய்யறதுக்கும் இதுக்கும் வந்து சான்ஸே இல்லை. டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நல்ல ஒரு ஃபில்டர் காஃபிக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். லியோ காஃபி தூள் அப்படி இல்லைன்னா வந்து நர்சஸ் காஃபி தூள், இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு லியோ காஃபி தூள் தான் வாங்கியிருக்கேன். 200 கிராம் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் 200 கிராம் பேக்கெட் வாங்கிட்டு இது வந்து நான் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் ஆட் பண்ணிக்க போறோம். எப்பவுமே காஃபி தூள் நீங்க எடுத்த உடனே இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டுருங்க. கொஞ்சம் கூட காத்து வெளியே வராத மாதிரி நல்ல டைட்டான ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டுருங்க. அப்பதான் அந்த ஃபிளேவர் எல்லாமே உள்ள அப்படியே நிற்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜார்ல வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் சேர்த்துக்க போறேன். நான் வந்து இன்னைக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான காஃபியா போட போறேன். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் காஃபி தூள் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போதான் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் காஃபி தூள் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து அடியில தான் இருக்குது. சப்போஸ் நிறைய காஃபி தூள் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் சமப்படுத்திட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். நல்லா இப்போ நான் கொதிக்க சுடு தண்ணி எடுத்து நான் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த ஃப்ளாஸ்கோட கிளாஸ்லேயே நான் ஊற்றிக்கிறேன். இது வந்து 1/2 கிளாஸ் அளவு இது. இப்போ இதுலேயே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த சுடு தண்ணியை அப்படியே பொறுமையா நம்ம காஃபி தூளோட சேர்த்துடலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்க நிறைய காஃபி செய்யறதா இருந்தா நிறைய காஃபி தூள் போட்டிருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சு மூடிடலாம். இது கம்மி காஃபி தூளுங்கிறனால தண்ணி ஊற்றும் போது அது நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா இந்த மூடி வச்சு அப்படியே மூடி விட்டுருங்க. இப்போ வந்து நீங்க பிரஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் பிரஸ் பண்ணா கூட அந்த ஃபில்டர் வந்து அடி வரைக்கும் போயிடாத மாதிரி பார்த்துக்கோங்க. சும்மா லைட்டாக மட்டும் பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணியில போய் அது படவே கூடாது ஃபில்டர், அந்த மாதிரி வச்சுக்கோங்க.
இது ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். அப்புறமா நம்ம வந்து காஃபி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது ரெடி ஆகிட்டு இருக்க டைம்ல நம்ம பால் காய்ச்சி எடுத்துடலாம். இப்போ பால் காய்க்கிறதுக்கு பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இன்னைக்கு 1 கிளாஸ் காஃபி தான் செய்ய போகிறேன். ஸோ 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம டிகாஷன் வந்து தண்ணியாக தான் இருக்கும். ஸோ நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நல்ல ஸ்ட்ராங்கான காஃபியாக குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் வந்து மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பாலை கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பால் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க. நல்லா அது வெந்து வரட்டும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். அப்படின்னா அந்த பாலோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். ஒரு 5 நிமிஷமாச்சு வச்சு நல்லா இதை வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம டிகாஷனும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாலும் நல்லா காய்ச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம காஃபி கலந்துடலாம். ஸோ இப்போ இந்த டிகாஷன் தனியாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. எடுத்த உடனே ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது, பொறுமையாக தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கீழே இருக்க டிகாஷன் எல்லாமே ஃபில்டர் ஆகி மேலே வந்துடும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி நல்லா பொறுமையா பிரஸ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் செய்ய போறேங்கிறனால உங்களுக்கு கம்மியா டிகாஷன் தெரியுது. பட் நீங்க நிறைய செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். பாருங்க, இப்போ கொஞ்சம் டிகாஷன் மேல வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம கிளாஸ்ல ஊற்றும் போது அது கரெக்டா வந்துடும். எந்த அளவுக்கு நம்ம ஊற்றிருக்கோமோ அந்த அளவுக்கு கரெக்டா வந்துடும். ஸோ இப்போ காஃபி டிகாஷன் பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கிளாஸ்ல ஊற்றி நம்ம காஃபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் காஃபி மேக்கர்ல பண்ணியிருந்தா கூட ஃபில்டர் காஃபினாலே நம்மளுக்கு எப்பவுமே இந்த தவரா செட் தான் ஞாபகம் வரும். ஸோ நம்மளும் இப்போ தவரா செட்லேயே நம்ம வந்து காஃபி கலந்துக்கலாம். தவரா செட்னா ஒன்றும் இல்லை, கீழே ஒரு கப்பு மேலே ஒரு கிளாஸ் இருக்கும். இதுதான், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் நம்ம சீனி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம், அப்படின்னா லைட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் 1 டேபிள் ஸ்பூனுங்கிறது கரெக்டான அளவு. இப்போ இது கூட நம்ம டிகாஷன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க டிகாஷன் ஆட் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, அப்படியே எடுத்து நீங்க ஊத்திட்டீங்கன்னா போதும். தண்ணி எப்படி ஊத்துவீங்க அதே மாதிரி தான். பாருங்க, அழகா ஃபில்டர் ஆகி நம்ம டிகாஷன் தனியா வந்துருச்சு பாருங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டீங்கன்னா போதும். தெரியுதா? நான் 1/4 கிளாஸ் அளவுக்கு இப்போ டிகாஷன் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ இது கூட பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நீங்க அப்படியே சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆடை பிடிக்காது அப்படின்னா நீங்க வந்து வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வடிகட்டி தான் சேர்க்க போறேன். மீதி 3/4 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்தாச்சு, டிகாஷன் சேர்த்தாச்சு, சீனியும் சேர்த்தாச்சு. நம்ம ஃபில்டர் காஃபிக்கு இன்னும் ஒண்ணே தான் பேலன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா கலக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்ல சூப்பரான ஃபில்டர் காஃபி சூப்பரா ரெடி ஆயிரும். ஒரு 2 ஆத்து மட்டும் ஆத்திக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்லா சுட சுட குடிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சமா மட்டும் பால் சேர்த்துட்டு நல்லா ஆத்திட்டு அதுக்கப்புறம் மிச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு ஆத்து மட்டும் ஆத்திட்டீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்துடும். பாருங்க, நல்லா இந்த மாதிரி ஆத்தி நுர போங்க நீங்க ஃபில்டர் காஃபி குடிச்சு பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லை. அந்த நாளே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான நாளா இருக்கும். ஸோ நீங்களும் கூட இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் காஃபி மேக்கர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுல என்ன பிளஸ் பாயிண்ட்னா, உங்களுக்கு வந்து அதிகமா ஒரு 10 பேருக்கு நீங்க செய்யணும்னா கூட நீங்க ஈஸியா ஒரே டைம்ல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா இப்பமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.